ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நான் பொதுவாகவே நிறைய தருணங்களில் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஸ்க் இருக்கிற இடத்துல எப்படி ரிஸ்க்கை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போது நீங்கள் ஒரு காட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஒரு சிங்கம் துரத்துது, சரிங்களா? இதில் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நம்ம அங்கே இருக்கிற நிறைய மரம் இருக்கும், மரத்தில் ஏறி நம்ம தப்பிக்கலாம், சரிங்களா? அதுகிட்ட போய் ஓடிலாம் நம்மளால் வின் பண்ண முடியாது. அது நம்மளோட ஃபாஸ்ட்டாக ஓடும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடுவோம், மார்க்கெட்டில் சிக்கிடுவோம். அந்த சிங்கத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணிடுவோம், சிக்கிடுவோம். அதே போல் தான் நீங்கள் நேக்கடாக போயிட்டு மார்க்கெட்டில் ஒரு பை தான் எடுப்பேன், நான் ஒரே ஒரு செல் தான் எடுப்பேன், நான் அப்படியே மார்க்கெட்டில் போய் நின்னீங்கன்னா ஒரு நாள் உங்களை ஃபெயிலியர் ஆக்கிரும், சரிங்களா? அதனால தான் மார்க்கெட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு புல் கால் ஸ்ப்ரெட் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ஒரு தெளிவான பிம்பம் இருக்கும், சரிங்களா? புல் கால் ஸ்ப்ரெட் இஸ் an option strategy used when an investor anticipated moderate rise in an asset price. It involves buying a call option at the lower strike price and sell a call option at the higher strike price, both with the same expiration date. This create a net debit with defined maximum losses and the limited maximum profit. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும், லிமிட்டடாக இருந்தாலும் தொடர்ந்து என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணலாம். இதில் சிம்பிளாக தான் நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு இருக்கும். என்ன அப்படின்னா, பை அ கால் ஆப்ஷன், சரிங்களா? அதே மாதிரி செல்ல கால் ஆப்ஷன், ரெண்டு ஆக்ஷனுமே சேம் தான். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லோவர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இந்த மணியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம். அவுட் ஆஃப் த மணியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காலை செல் பண்ணுறோம், சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும், இது எந்த மாதிரி ப்ராஃபிட்டை தரும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? லாங் கால், ஷார்ட் கால், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் நிஃப்டியோட சார்ட்டை நான் இங்கே ஷோ பண்ணுறேன், சரிங்களா? இப்போது அட் ப்ரெசண்டில் அட் த மணி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட் ப்ரெசண்டில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது 25,600 25,650, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மணியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பை பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். பிகினராக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக கவனிங்க. என்ன அப்படின்னா, இது அட் ப்ரெசண்டில் இருக்குது, 25,600 இருக்கா, இதனுடைய ஆஸ்க் ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ 65 இருக்குது, சரிங்களா? இங்கேருந்து ஒரு 4 ஸ்டெப் மட்டும் மேலே போங்களேன். 1 2 3 4 அதோட சேர்த்து போனீங்கன்னா 2.5 மடங்கு மேலே இருக்கும் அதனுடைய ப்ரீமியம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சரிங்களா? ரெண்டுமே சேம் தான். பிட் ப்ரைஸ்னாலும் சரி, ஆஸ்க் ப்ரைஸ்னாலும் சரி, சிமிலராக தான் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? 1 2 3 4 4வது ஸ்டெப்லேயே இந்த அமௌண்ட்டை விட 2.5 மடங்கு பக்கம் இருக்குது, சரிங்களா? நியர்பை, சரிங்களா? இந்த வேல்யூஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அட் ப்ரெசண்டில் இருக்கா, இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா பை பண்ணிடுறேன். இது மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்டில் போனால் சூப்பராக ஒர்க் ஆகும், சரிங்களா? சின்ன ப்ராஃபிட், ரிஸ்கே இல்லாமல் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது இந்த இடத்துல இருக்கா, நான் 65 இந்த ப்ரீமியமில் இருக்கிறத என்ன பண்ணிட்டேன், பை பண்ணிட்டேன், சரிங்களா? அப்படியே ஒரு 4 ஸ்டெப் மேலே போகிறேன். 1 2 3 4, சரிங்களா? இந்த 14.65 இருக்கா, நான் இதை என்ன பண்ணிடுறேன்னா செல் பண்ணிடுறேன். இப்போது மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, இந்த 25,600 இருக்கா, இதுலேருந்து ஒரு 4 ஸ்டெப் மேலே வந்துருச்சுன்னா 1 2 3 4 25,750க்கு வந்துருச்சு அப்படின்னா நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 65ங்கிற எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த 65ங்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும், சரிங்களா? இந்த 178ங்கிறது நம்ம இந்த 65 எடுத்தோமா அந்த இடத்துக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன ப்ராஃபிட்டை நம்மளால் மேக் பண்ண முடியும். அப்போது நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சி தானே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பை பண்ணிங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் நினச்சதுலேருந்து உங்கள் ப்ரிடிக்ஷன் தப்பாகிடுச்சு அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இது என்ன ஆகும் அப்படின்னா 0 பக்கத்தில் வரும். அதாவது 14 பைசாவில் இந்த மார்க்கெட் கீழே சரியும் போது கால் என்ன ஆகும், கீழே சரியும். அப்போ இந்த 14 ரூபீஸ் தான் ரிஸ்க் எடுக்கணும். இது எக்ஸஸாக நீங்கள் மார்க்கெட்டை எப்படி வேறு மாதிரி ஒரு புரிதலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அது சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் மேலே போகும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நடக்கலை, ரிவர்ஸ் ஆகுது, ஏன்னா ப்ரிடிக்ஷன் மிஸ் ஆகலாம். அப்படி கீழே இறங்கும்போது, சரிங்களா, மார்க்கெட் கீழே இறங்குது.
அப்படி இறங்கும்போது ஒரு 14 பாயிண்ட் வெயிட் பண்ணுங்கள். இது 0 ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ட்ரேடை என்ன பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க சரிங்களா. அப்போது மார்க்கெட்டில் இது என்னாகும், இந்த 65 ஒரு 14 பாயிண்ட் கீழே போகும். இது 14 பாயிண்ட் செல் அடிச்சிருக்கும். செல் அடிச்சிருக்கிறதுனால லாபம் தான் 14 பாயிண்ட்டு. இங்கே 14 பாயிண்ட் என்ன ஆகும், நஷ்டமாகும் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது. கிட்டத்தட்ட 41க்கு அதாவது 51க்கு என்ன ஆயிரும், இது ட்ராவல் ஆயிரும் சரிங்களா. அப்போது ஈக்குவல் ஆயிரும், பிரேக் ஈவன் பாயிண்டில் வந்துடும். அந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் ப்ரெடிக்ஷன் தப்பு. அடுத்த ட்ரேடில் நீங்கள் போகலாம். இதுக்கு நீங்கள் ஒரு டிமேட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் கமிஷன் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேசுகிறதா புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி கவனிங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த கால் புட் அட் த மணி அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பிளேலிஸ்ட் பக்கம் நீங்கள் நார்மலாக என்னுடைய சேனலுக்குள்ளே வந்தாலே கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பேசிக்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடியாலாம் கிடச்சிரும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.